பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் இணைந்து நடத்திய நிதி கல்வியறிவு பற்றிய கருத்தரங்கு மற்றும் தன்னம்பிக்கை நிகழ்ச்சி 13/7/2024 சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. இந்த ப்ரோக்ராம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி திண்டுக்கல் ரோட்டில் இருக்கிற காமராஜர் திருமண மண்டபத்தில் தாங்க. தமிழ்தாய் வாழ்த்தோட துவங்கிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திரு எம் ஊர்காலமூர்த்தி ஐயா அவர்கள், பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய தலைவருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வரவேற்புரை கொடுத்தது பார்த்தீங்கன்னா எம் கார்த்திகேயன் அவர்கள், செயலாளர் பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அடுத்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிட்டவங்க சிவகுமார் ஐயா மற்றும் மணிராம் ஐயா அவர்கள். வரவேற்புரை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் பொன்னாடை அணிவிச்சு பரிசுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர். அதுக்கடுத்து இந்த நிகழ்ச்சியுடைய முதல் சிறப்பான விஷயமாக சிவகுமார் ஐயா அவர்களுடைய தன்னம்பிக்கை பேச்சு அது கொடுத்தாருங்க. அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தரப்பு மக்களுக்கும், மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், முக்கியமாக இன்னைக்கு தேதியில் பழனிக்குள்ள பழனி மட்டும் இல்லைங்க, எல்லா இடங்கள்லையுமே தொழில் பண்ணிட்டு இருக்க தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விதத்தில் ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்தினார். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மைய பகுதியாக, முக்கிய பகுதியாக நிதி சார்ந்த கல்வி அறிவு பற்றிய கருத்தரங்கு ஐயா மணிராம் அவர்கள் கொடுத்தாருங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு உரை. அதாவது இன்னைக்கு தேதியில் எப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதை எப்படி நம்ம அந்த பணத்தை பாதுகாப்பாக வச்சிருக்கணுங்கிறத சொன்னாருங்க. தென்பொதுகி விட்டெழுந்த சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து புலாவி சிந்தனை நிறைந்திட சிறந்தவளும் எந்த நாவசிக்கும் நற்றமல் நங்காய் வாழி உண்மையிலும் முதன்மையானவர்களே முத்தமிழ் மங்காய் வாழி செந்தமிழே போற்றி. 2055 திருவள்ளுவர் ஆண்டு ஆனி மாதம் 29ஆம் நாள் பழனி மாநகரில் நடக்கின்ற இன்றைய நிகழ்வின் தலைவரும் மற்றும் பழனி வர்த்தக சபையின் தலைவருமான ஊர்காலமூர்த்தி ஐயா அவர்களே, மற்றும் செயலாளர் கார்த்திகேயன் ஐயா அவர்களே, பொருளாளர் செந்தில் அவர்களே, மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும், மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், மற்றும் என்னுடன் மேடையை அலங்கரித்து தன்னம்பிக்கை பேச்சாளரான ஐயா சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இந்திய குடியரசின் சார்பாக இந்திய பங்கு மற்றும் பணிவர்த்தனை ஆணையம், செக்யூரிட்டி செக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி என்ற நிறுவனத்தின் சார்பாக இன்று நடக்கின்ற நிதி கல்வி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். பொதுவாக இன்னைக்கு கலந்துட்டு எல்லாருமே பார்த்தோம்னா வியாபாரிகள், பெரும் பகுதியினர் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் ஏற்பட்டாங்க. அதனால் பார்த்தோம்னா நம்ம பணம் வியாபாரம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோன்னா நம்ம எல்லாத்துக்கும் நிறைய கனவு இருக்கும். பணம் சம்பாதிக்கணும், வியாபாரம் ஆரம்பிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பெரிய அளவில் பேர் எடுக்கணும், நிறைய கிளைகள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது தான் நமக்கு நிறைய இது இருக்கும். ஆனால் நடைமுறையில் பார்த்தோம்னா அது நமக்கு எட்டாக்கணியாகவே இருக்கும். அந்த சமயத்தில் தான் பார்த்தோம்னா அம்பானியோட திருமணம் நடந்துட்டு இருக்கும். அப்போ பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம கூடயே தான் வியாபாரம் ஆரம்பித்தாங்க. அவங்கள மாதிரி நாமளும் பண்ணலாம்னு நினச்சோம்னா ஒன்றும் அம்பானி அளவுக்கு போலீங்கன்னாலும் பரவாயில்ல, எதுவுமே நடக்க மாட்டேதுன்னு ஒரு வருத்தம் வந்துட்டு. பணத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையில் பிரிக்கப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்குது, இன்னொன்று தனிநபர் நம்ம பயன்படுத்துகிற பர்சனல் ஃபைனான்ஸ் சொல்லுவாங்க, தனிநபர் நிதின்னு சொல்லுவாங்க. இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா தனிநபர் நிதியை பற்றி தான். கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசி நம்ம தான் இந்திய அரசாங்கம் குறிப்பிட்டிருக்க இந்த நிதி கல்வி நிகழ்ச்சின்ற தலைப்பில் தான் நான் பேசிட்டு இருந்தேன். கோவிட் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எனக்கு லாக்டவுன் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் இருந்தது. நான் லாக்டவுன் முடிஞ்சு மேடை ஏறி இன்றைக்கி தான் பேசுகிறேன் இந்த நிதி கல்வி நிகழ்ச்சி சம்பந்தமாக. மற்ற தலைப்புகளில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் முடிஞ்சு நம்ம பேசியாச்சு. ஆனால் எங்களுக்கு நிதி கல்வி சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தின் சார்பாக மேடை ஏறி பேசுகின்ற முதல் மேடை கோவிட் காலகட்டத்துக்கு அப்புறம் இதுதான். ஸோ அதனால் அந்த வகையில் பார்த்தோன்னா எனக்கு சிறப்பு நிகழ்வு இது. என்ன தலைப்பு இனிமேட்டு பார்த்தோன்னா இனிமேட்டு நாம் நடத்துகின்ற இந்த நிகழ்வு எல்லாமே பார்த்தோன்னா நிதி கல்வி சம்பந்தமாக நாம் பேசுகிற நிகழ்ச்சிக்கு என்ன தலைப்புகள் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவை அவங்களோட ஆட்சிச்சுடியில் குறிப்பிட்டிருக்காங்க. பாரதியார் பார்த்தோன்னா பணத்தினை பெருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. திருவள்ளுவர் பார்த்தோம்னா பொருள் சேவைகள்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமாக எழுதியிருக்கிறாரு.
ஆனால் அதெல்லாமே ஒவ்வொரு அவங்களோட கருத்துக்கள் சொல்லியிருந்த போது வந்து பார்த்தோம்னா அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட இந்த வகை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தலைப்பாக வச்சுக்கிட்டேன். செல்வம் நுண்ணறிவாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அம்மானி மாதிரி ஆயிரம் நினைச்சிருக்கணும், பட் ஆக முடியலையே நினைச்சிட்டு போது காரணம் என்னன்னா அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அவங்க அந்த நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை அவங்க பயன்படுத்தினாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பணத்தை வந்து பெருக்கிட்டே இருந்தாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்த முடியாதனால, அது தெரியாதனால நாம் அவங்க அளவுக்கு நாங்கள் போக முடியல அப்படின்னு தான் இது. ஸோ இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் நிதி கல்வி இது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த இன்டெலிஜென்ஸ் நாம் பயன்படுத்தலாம், அந்த நுண்ணறிவை நாம் பயன்படுத்தி நாமளும் அம்பானி ஆகலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி முடியும் போது இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அம்பானி ஆகிருந்தீங்கன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றது ரொம்ப, அதோட ரொம்ப முக்கியமாக எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு செய்யணும், பணத்தை சேமிச்சு வைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துல தப்பு செய்யணுன்றதை மட்டும் திருத்திக்கணுன்றதுக்காக தான் அந்த பாயிண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது. முதல் ப்ரீவியஸ் ஸ்லைடு வைங்க, ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கணும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயும் வரலாறு முக்கியம் அமைச்சரேன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நடந்ததுக்கான ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுறது பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அதுக்கான ஏற்பாடுகள் சிலதாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 ஸ்லைடு மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ஸ்லைடு மட்டும். ஸோ அரசாங்கத்தோட பார்வைக்காக வந்து சில ரெக்கார்ட்ஸ் நாங்கள் சப்மிட் பண்ணோம், அதுக்கான இதுதான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பணம்னா என்ன, சேமிப்புனா என்ன, ஏற்கனவே அந்த சேமிப்புக்கும் முதலீடுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது போன தலைப்பு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம பேச வேண்டியதாக இருந்தது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்லைடில் சேமிப்பும் நம்ம பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நமக்கு 3 வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்குமே இல்லையா. ஒன்று சேமிச்சு வைக்கிறது, இன்னொன்று செலவழிக்கிறது, இன்னொன்று முதலீடாக மாற்றுறது. இந்த 3 நமக்கு சாய்ஸ் இருக்குது. சம்பாதிக்கிற எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா செலவழிக்கிறது நம்ம கையில் இல்லாது, அப்படி சொல்லி நம்ம செலவழிச்சு தான் ஆகணும். ஏன்னா குறைச்சிக்கலாம், தடுக்க முடியாது. அதை செலவழிக்கிறத நம்ம குறைச்சிக்கலாம், தடுத்து நிற்க முடியாது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்க 2 சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேமிச்சு வைக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முதலீடாக மாற்றுறது. சேமிப்பு முதலீடு 2 ஒரே தானே இல்லையா, வார்த்தையில் 2 ஒன்று தானே, என்ன வித்தியாசம் வந்துட போகுது? ஏன்னா நான் என்னோட தலைப்பு வந்து பார்த்தோன்னா உங்களோடது, நீங்கள் எல்லாத்துக்கும் பரிச்சயமானது, உங்களோட வாழ்க்கையில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தினசரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க விஷயம் தான். அதனால நான் பேசுறதோடு உங்ககிட்ட நிறைய கருத்துக்கள் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்புக்கும் முதலீடுக்கும் என்ன வித்தியாசம்? முதலீடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா பணம் கையில் இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் வந்து பார்த்தோன்னா அவர் சொன்ன மாதிரி வேணால் வட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும், அது இன்னொரு வருமானத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் பார்த்தோன்னா சேமிப்புக்கும் முதலீடுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுவோம். சேமிப்புக்கும் முதலீடுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுவோம். ஒரு ஸ்லைட் போகணும். அடுத்து 2ஆவது ஸ்லைடு 3ஆவது ஸ்லைடு 2, 3 எடுக்கணும். இது எடுத்துருங்க. ஸோ உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா நம்ம கையில் பணம் இருக்குது. அந்த 1 லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டில் நம்மளோட அலமாரியில் நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 1 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா அதே 1 லட்ச ரூபா தான் இல்லைங்களா. ஆனால் அதே பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில், உதாரணத்துக்கு பாரத வங்கி இருக்குது, பாரத வங்கியில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலீடாக வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1 வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது அசல் 1 லட்ச ரூபா கூட வந்து பார்த்தோம்னா ஐயா சொன்ன மாதிரி வட்டி ஒன்று வந்துடும் இல்லைங்களா. அதுதான் சேமிப்புக்கும் முதலீடுக்குள்ள வித்தியாசம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடுலையும் நமக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நமக்கு பணம் வேணுன்ற போது நமக்கு பணம் எப்பயும் கையில் இருக்கணும். அதோட ரொம்ப முக்கியமாக அந்த பணம் சும்மா இருக்கக்கூடாது. அந்த பணம் இன்னொரு பணம்னா வந்து பார்த்தீங்கன்னா வட்டி பாதி வந்திருக்கணும்னு சொல்லுவாங்களா, அது நமக்கு அங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். செலவழித்த மிச்சத்தை சேமிக்காது, சேமித்த மிச்சத்தை செலவழி அப்படின்னு தமிழில் ஆணி அடித்த மாதிரி சொல்லிடலாம். அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா வருது அப்படின்னா நம்மளோட 90 ரூபா செலவழிச்சுட்டு நான் 10 ரூபா சேமித்து வைக்கிறேன்னு நினச்சோம்னா கடைசி வரைக்கும் அந்த 10 ரூபா நம்மளால் சேமிக்கவே முடியாது. அடுத்த மாதம் இல்லை இந்த மாதம் ஏதோ ஒரு செலவு வந்துச்சு, அடுத்த மாதம் பண்ணலாம், அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு செலவு வரும். அப்படியே நம்ம தள்ளி போட்டுட்டே போகுமே தவிர கடைசி வரைக்கும் நம்மளால் சேமிக்கவே முடியாது. அதற்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா முதல்ல நான் 10 ரூபா எடுத்து வச்சிடும், அதுக்கப்புறம் தான் மீதி நான் செலவழிப்பேன். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்திருக்கு, அப்போ 10 ரூபா செலவழிச்சுட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா நான் சேமிச்சு வச்சுப்பேன். அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வருமானமே 50 ரூபா தான்.
ஆனால் 10 ரூபா சேமிக்கிறத நான் நிறுத்த மாட்டேன். எப்பயும் வந்து பார்த்தோன்னா தொடங்குறது சிரமம், ஆனால் தொடங்கினதுக்கப்புறம் அதை தொடர்றது அதோட சிரமம். ஆனால் அதை தொடர்ந்துட்டோம்னா வெற்றி நிச்சயம். அதுதான் அவர் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தார். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணத்தில் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல, வாழ்க்கையில் இருக்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தொடங்குறது கஷ்டம், தொடங்கினதுக்கப்புறம் தொடர்றது கஷ்டம், தொடர்ந்து அதை தாண்டி அந்த கல்லை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்துன்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் வந்துன்னா அந்த எவ்வளோ தொகை வந்தாலும் முதல்ல நான் சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை நான் செலவழிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டோம்னா வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஒரு பணத்தை வந்து நம்மளால் சேமிச்சுட்டு வந்துட்டு இருப்போம். அந்த வகையில் நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பணத்தை நம்ம சேமிச்சு வச்சுட்டே வந்துட்டு இருப்போம். சரி, சேமித்து வச்சுட்டோம்னா நம்ம பணக்காராயிடலாம் இல்லையா? சேமிச்சோம்னாலோ இல்லை முதலீடு பண்ணோம்னாலோ நாம் ஆசைப்பட்ட மாதிரி கனவுகள் இருக்கும். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும். அதெல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிட முடியுமா தான் என்னோட கேள்வி. அதை பண்ணதுக்கப்புறம் நம்மளால அதை அடைய முடியுது இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ தப்பு நடக்குது நம்மளோட முதலீட்டில் சேமிப்புலையோ. ஆனால் அதான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நம்ம கூடயே தான் அவங்கள வியாபாரம் ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 கோடி இருக்குல்ல மகனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டமா என்ன இருக்குன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன, இந்த பணவிக்கும் இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்காம சேமிக்கிறது தான். இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், செய்தித்தாள்ல இருந்தால் தமிழில் வந்து பணவிக்கும் சொல்லுவோம், ஆங்கிலத்தில் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? இது எத்தனை பேர் நம்ம இந்த பணவிக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்றது யாரால நம்புறீங்க? பணவிக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க மொத்தம் 193 நாடுகள் இருக்கு. 193 நாடுகளையும் பணவீக்கம் இருக்கு. எப்பத்திலேருந்து இருக்கு அப்படின்னா, எப்போ ரூபாய் நோட்டுன்னு ஒன்று அச்சடிக்க ஆரம்பிச்சாங்களோ, அதாவது தங்கம் பொருளுக்கு வேண்டும் அதுலேருந்து மீண்டு வந்து நம்ம பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவோம், பொருள் கொடுத்து பொருள் வாங்கிக்கிறது. அதை தாண்டி வந்துன்னா நம்ம ரூபாய் தாள் வடிவு நாணயத்தை அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு அச்சடிக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இனிமேட்டு என்னைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது இதோட பாதிப்புகள் யாராருக்கெல்லாம் இருக்குன்னா, உலகத்தில் பிறந்திருக்க அத்தனை மனிதர்களுக்கும், அவங்க அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, பெரும் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நடுத்தர வர்க்கத்தினாக இருந்தாலும் சரி, இல்லை ரோட்டில் இருக்கிற சாதாரண இருந்தாலும் சரி, அதோட பாதிப்புகள் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் மேலே இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களும் அதோட பாதிப்பு பெருசாக தெரியாது. அவங்களுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்குது. இடைப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்னு சொல்லுவோம், நடுத்தர வர்க்கத்தினருக்குன்னா அவங்களுக்கு இதோட பாதிப்பு உலகம் முழுவதும் பெருசாக தெரியும், அந்தந்த நாட்டை பொறுத்து. பணவீக்கம் சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பணவீக்கம் நமக்கு இருக்குன்றது யாரெல்லாம் ஐயா சொன்னார் எனக்கு தெரியும். நம்ம எல்லாத்தையும் சுற்றி பணவீக்கம் இருந்துகிட்டே இருக்கு. யாரெல்லாம் அந்த பணத்துக்கு அதோட கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? எந்த வகையில்? விரைவாசி பாயிண்ட் டு தி கோர். பணவீக்கம்ன்றதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உதாரணத்துக்கு நம்ம 100 ரூபா சேமிச்சு வச்சோம்னா வங்கியில் முதலீடு பண்ணோம்னா அதுக்கு ஒரு 8% வட்டி வருதுன்னு பாருங்களா. அதே மாதிரி உதாரணத்துக்கு அந்த 100 ரூபா எடுத்துட்டு போய் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2024 வருஷம் ஒரு கிலோ அரிசி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் நம்ம 1 கிலோ அரிசி வாங்குறோம், 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடும். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 12 மாதம் கழிச்சு வந்தோம்னா 2025 வருஷம் மறுபடியும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி போய் அதே 100 ரூபா கொடுத்து நம்ம அரிசி வாங்குறோம். அதே 1 கிலோ, அதே கடை, அதே ஊர், அதே பொருள், பிராண்டு மாறல, நம்ம அதே 100 ரூபா கொடுத்து நம்ம அதே மாதிரி ஒரு 100 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறோம். 1 கிலோ அரிசி கிடைச்சிருமா? ஏன் அதிகரிச்சிருக்கும்? உதாரணத்துக்கு ஒரு 104 ரூபாவோ 105 ரூபாவோ ஒரு 4 ரூபா 5 ரூபா அதிகரிச்சுக்கலாம். அதுதான் பணவீக்கம். அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா பணத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட செலவினங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அப்படி கிடச்சிருக்கும். இது நம்ம கிட்டத்தட்ட நம்ம இப்படி கோவிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமியும் அது கோவிட்னு இப்போ மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு மனிதகுலம் உருவான நாள்லேருந்து அது நம்ம கூடவே தான் இருக்குது. ஆனால் அது பாதிப்பு வந்து பெருசாக நமக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ தான் அதோட பாதிப்பு பெருசாக தெரிஞ்சது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணவீக்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றியே தான் இருந்துட்டு இருக்கு. அதோட பாதிப்பு நம்ம உணர்ந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் பணவீக்கம்னா எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும்னு பார்த்தோம். ஸோ உதாரணத்துக்கு இது எப்படி நம்மளோட சேமிப்புல நம்மளை பாதிக்குதுன்றதை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு இப்போ சொன்ன உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் நம்ம வங்கியில் முதலீடு பண்ணோம்னா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம போய் பார்க்கும்போது 1,08,000 ரூபா, உதாரணத்துக்கு 1,08,000 ரூபா நமக்கு வட்டியோட சேர்ந்து வந்துருக்கு இல்லைங்களா. அதே ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதலீடு பண்ணுறோம் 2024 வருஷம் 1 லட்ச ரூபா. இங்கே இருக்கிற பாரத வங்கி, உதாரணத்துக்கு பாரத வங்கி எடுத்தோம், பாரத வங்கியில் போய் முதலீடு பண்ணுறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிடிஆர் ரெசிப்ட் சொல்லுவாங்க, டிடிஆர்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்டாக கொடுத்துருவாங்க. அப்போது 2025 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி போய் நம்ம அந்த 1 லட்ச ரூபா ப்ளஸ் வட்டி நம்ம எடுத்துகிட்டு மொத்தம் 1,08,000 ரூபா நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் இல்லையா.
நம்ம கைக்கு 1,08,000 இருக்கும் இல்லையா? ஆமாவா இல்லையா? 8,000 இருக்கும். உதாரணத்துக்கு அந்த 8,000 பதிலாக அது 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2024 ஒரு 100 கொடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்கினோம்னா அதே ஒரு வருஷம் கழிச்சு அது கொடுக்கும்போது பார்த்தோன்னா அந்த 100 நம்ம வாங்க முடியல. அப்போ அதை நம்ம கழிக்கணும். உதாரணத்துக்கு அந்த பர்சன்டேஜ் அதுதான் பணம் வைக்கிறதுல பொறுத்த வரைக்கும் சதவீதத்தில் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்கிற பொறுப்பு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு தான் அதோட ஆளுமை இருக்கு. அந்த வகையில் பொறுத்தவரைக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு விலைவாசி உயர்வு நடந்துகிட்டு இருக்குன்றத பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 1400 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தீங்கன்னா அது மாறிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழனியில் கணக்கெடுத்தாங்கன்னா நாளைக்கு பொள்ளாச்சியில் எடுப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் உடம்பட்டில் எடுப்பாங்க. அதே மாதிரி ஊர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இடத்த மாற்றி உதாரணத்துக்கு மல்லிகை கடைன்னு வச்சுக்கோங்க. மல்லிகை கடையில் 4 வகையான மல்லிகை கடையில் எடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் எடுப்பாங்க, நடுத்தர வகத்திலையும் எடுப்பாங்க, சின்ன மல்லிகை கடையில் எடுப்பாங்க, பெட்டி கடையிலும் எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காய்கறி கடையில் பார்த்து சூப்பர் மார்க்கெட்டில் எடுப்பாங்க, ரோட்டில் போட்டு விற்கிறாங்களா அங்கேயும் ஒருத்தர் எடுப்பாங்க. ஏன் இதை எடுக்கிறாங்கன்னா அப்போ எடுக்கும்போது மட்டும்தான் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அந்த பணவீக்கம் அவங்களோட பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னால இதை டெய்லி பேசிஸில் சுதந்திரம் வாங்கின நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கு வந்துன்னா அவங்க தான் அந்த தகவல் கொடுப்பாங்க. ஸோ பணவீக்கத்தை கட்டுக் கொடுக்குற பொறுப்பு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க 4% 6% தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்கிறத காரணியாக வச்சிருப்பாங்க. ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா 4% கம்மியாகவும் போயிடும், 6% அதிகமாகவும் போகும். ரெண்டுல எது நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த நாடாக இருந்தாலுமே அந்த நாட்டுக்கு பாதிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ரீசெண்டாக நம்ம இலங்கையில் நம்ம பார்த்தோம். பணவீக்கம் அதிகரிச்சனால அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தோசை பார்த்தீங்கன்னா 150 ரூபா இல்லை 200 ரூபான்ற நம்ம பார்த்தோம். அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் கம்போடியான்னு ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா பணவீக்கம் அதிகரிச்சு. எந்த அளவுக்கு அதிகரிச்சுன்னா ஒரு டீ ஆர்டர் பண்ணி அந்த டீயை வாங்கி ஒரு சிப் வச்சு குடிக்கும்போது உதாரணத்துக்கு 100 ரூபா. அந்த டீ குடிச்சு முழு டீயும் கூட இல்லை, ஒரு சிப்பு குடிச்சிட்டு கீழே வைக்கும் போது அது டீ பார்த்தீங்கன்னா 200 ரூபாங்க. அடுத்த சிப் குடிக்கும்போது 300 ரூபா, அதுக்கு அடுத்த சிப் வைக்கும்போது 400 ரூபா. அந்த அளவுக்கு பணவீக்கம் அந்த அளவுக்கு உள்நாட்டு போர் மற்ற காரணங்கள்லாம் அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது. அதனால இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டுக்குள்ள பொறுப்பு அவங்க அப்படி வைக்கிறாங்க 4-6%. அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தோராயமாக பார்த்தீங்கன்னா அதோட பணவீக்கத்தோட இந்தியாவோட மதிப்பில் பார்த்தீங்கன்னா 7.76%. நமக்கு பேங்க்ல வட்டி 8% வருது. 7.7 கழிச்சோம்னா 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம கணக்கு பிரகாரம் 8,000 ரூபாய் வாங்கிட்டு வந்தோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த 8,000 ரூபாயோட அன்றைய மதிப்பு பார்த்தோம்னா வெறும் 300 ரூபா. ஸோ அதுதான் நம்ம பணவீக்கத்தை கழிச்சுக்கிட்டு நம்மளோட முதலீட்டில் வந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம எப்படி பார்க்கணும், ரீல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம இதில் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ நம்ம பணவீக்கத்தில் நம்மளோட வட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பணவீக்கத்தை கழிச்சுட்டு பார்த்தோம்னா தான் நம்ம கைக்கு வந்திருக்கிற பணத்தோட அன்றைய மதிப்பு எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம நினைச்சிட்டு போய் 8,000 ரூபாய் நினைச்சிட்டு, ஆனால் அந்த 8,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கான பொருள் வாங்க முடியாது, வெறும் 300 ரூபாய்க்கான பொருள் தான் நம்ம வாங்க முடியாது. அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் பணவீக்கன்றதை என்னைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, நம்ம முதலீடு திட்டங்கள் அதுக்கேற்ற மாதிரி எப்படி மாற்றிக்கலான்ற பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுத்து நீங்கள் மாற்றணும் அப்படின்றது முதல் விஷயம். எந்த இடத்துல நம்ம தவறோம் அப்படின்னா இந்த பணவீக்கம்ன்ற இந்த ஒரு இடத்துல தான் நம்ம தவறோம் அப்படின்னு. சரி பிரச்சனை என்ன பார்த்தோம். அப்போ அதுக்கு சொல்யூஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? எப்படி கொரோனாக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டோம், அதுக்கப்புறம் பயந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு நமக்கு புரிதல் ஏற்பட ஆரம்பிச்சு. ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் எல்லாருமே பயந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் புரிதல் ஏற்படுச்சு. முகக்கவசம் அணிஞ்சிக்கணும், சமூக இடைவெளி கடைபிடிக்கணும், அப்புறம் கை கழுவிக்கணும் அப்படின்ற இந்த 3-4 விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த கோவிட் பார்த்தா நம்ம தான் சமாளிச்சிட முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த பணவீக்கமும் கொரோனா கோவிட் கிருமி மாதிரி கண்ணுக்கு தெரியாத இந்த பணவீக்கம்ன்ற இந்த விஷயமும் பார்த்தோம்னா எப்படி நம்ம சமாளிக்கலன்னா முதல் விஷயம் பார்த்தோன்னா எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சேமிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உண்டு பண்ணிக்கணும். அதாவது உங்களோட வயசு எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சீக்கிரம் அதை ஆரம்பிக்கிறீங்களோ அதை அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் தமிழில் குறிப்பிட்டு சொன்னோம்னா இன்றே செய்யாது நன்றே செய்யு சொல்லுவாங்க நம்ம தமிழில். அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அவ்வளோ சீக்கிரம் அதை சீக்கிரமாக ஆரம்பிச்சுக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது, சேமிச்சா மட்டும் பார்த்தாது அது முதலீட மாற்றணும். சேமிப்பு முதலீடுக்குள்ள வித்தியாசம் என்னது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அது மூணாவது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நாம எப்படி பணத்தை சம்பாதிக்கணுமோ அது மாதிரி நம்மளோட பணமும் நமக்கு சம்பாதிச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மற்ற பணக்காரர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் எதுன்றது பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்த்தோம் இல்லைங்களா? ஏன் உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஐபிஎல் மேட்ச் நடந்தது இல்லையா? ஐபிஎல் மேட்ச் நடந்த அந்த 11லேருந்து 13 டீமையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓனர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இல்லையா? வியாபாரம் இல்லை வேற ஏதாவது தொழிலில் கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கவங்க தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அவங்களோட தொழிலில் முதலீடு பண்ணாமல் ஏன் எங்கே கொண்டு பண்ண முதலீடு பண்ணாங்க? ஒரு காரணம்.
அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பணம் வந்து சும்மா இருக்க முடியாது. அந்த பணம் ஒரு பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக முதலீடு பண்ணாங்க. அப்படி முதலீடு பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம என்ன நினைச்சிட்டோமோ நம்ம பணம் நம்மகிட்ட தான் இருக்கணும், நம்ம பணம் நம்மகிட்ட இருக்கணும், கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த பணம் சும்மா இருக்கக்கூடாது, அந்த பணம் இன்னொரு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கணும். அது எப்படி பணம் இன்னொரு பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும்? உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா நம்ம கையில் வச்சிருந்தா அது ஒரே 1 லட்ச ரூபா, அதே 1 லட்ச ரூபா வங்கியில் முதலீடு பண்ணியிருந்தோம்னா அந்த பணம் இன்னொரு நாம எதுவுமே பண்ணல, நம்ம வங்கிட்டு கூட்டு போய் கொடுத்துட்டு வேலைக்கு அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம். அவங்க நம்மளோட பணத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு பொறுப்பு நம்ம அரசாங்கம் கொடுத்துட்டு அவங்க அந்த பணத்தை முதலீடு பண்ணி நமக்கு ஒரு வட்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் சும்மா இருக்கக்கூடாது, இன்னொரு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. வட்டியில் 2 வகைப்பாடு இருக்கு. ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். உதாரணத்துக்கு இல்லை இன்னும் பக்கத்தில் ஓ சரி சரி அப்போ அப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற பணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டு வட்டியாக நமக்கு கிடைக்கணும். கூட்டு வட்டிக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உதாரணத்துக்கு நம்ம வாங்கி நம்ம முதலீடு பார்த்தோம், 1 லட்சம் முதலீடு பண்ணோம்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 8% வருது அப்படிங்கிறது அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா கூட்டு வட்டின்னு நம்ம சொல்லுவோம். வட்டிக்கு வட்டி, அந்த வட்டி வந்துடணும், அந்த வட்டி மறுபடியும் இன்னொரு வட்டி சம்பாதிச்சு கொடுக்கும், அதுதான் நம்ம கூட்டு வட்டி. அப்படி நம்ம முதலீடு பண்ற எந்த திட்டமா இருந்தாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இல்லாம கூட்டு வட்டியை நமக்கு கிடைக்கும். அப்படி கூட்டு வட்டியை கிடைச்சா மட்டும்தான் இந்த பணவீக்கம்ன்ற இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமியை சமாளிச்சு நம்ம சேமிக்கிற பணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு அதிகரிச்சு இருக்கும் அப்படின்னு. அதுதான் நம்ம பணக்காரர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். எந்த இடத்துல சறுக்குறதுக்கான 2வது காரணம், முதல் காரணம் இன்ஃப்ளேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இருக்குது. 2வது காரணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த விஷயம் தெரியாது. 3வது வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த பணம் சம்பாதிக்கூடாது, இந்த பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்க முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தோம்னா என்னைக்கும் ஒரே ஒரு வருமானத்தை நம்பி இருக்கக்கூடாது. குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லுவோம். இன்னொரு துறையில நமக்கு வருமானம் இருக்கணும். அதாவது முதல் வருமானம் எந்த துறையில வந்துருக்கோ அந்த துறைக்கும் 2வது துறைக்கும் சம்மந்தமே இல்லாத இன்னொரு துறையிலும் நம்ம பணத்தை வச்சுக்கணும். அந்த துறை மூலமும் நமக்கு பணம் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு ஐபிஎல் மேட்ச் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஐபிஎல் மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க துறையில பார்த்தீங்கன்னா கொடிக்கிட்டு பறந்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துறையில முதலீடு பண்ணாம சம்பந்தம் இல்லாத இன்னொரு துறைக்கு எதுவும் முதலீடு பண்றாங்க. உதாரணத்துக்கு மாறன் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தோம்னா ஷார்கான் ஆகட்டும், இல்லை ரிலையன்ஸ் குரூப் ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு துறைக்கு வியாபாரம் இருக்கு. அது இல்லாமல் வந்து ஏன் இந்த துறையில முதலீடு பண்ணணும்? லாபாதிக்கம் ஒன்று, இன்னொன்று பிஸ்னஸ் ஒன்று, லாபம் அதிகரிச்சது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட துறை சார்ந்து இல்லாமல் டோட்டல் சம்மந்தம் இல்லாத இன்னொரு துறையில் முதலீடு பண்ணுறாங்க. 3வது காரணம். இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா குறுகிய காலத்தில் அதிக லாபம் வர இதுதான். உதாரணத்துக்கு அந்த மேட்ச் நடக்க 90 நாள் தான். 90 நாளில் முதலீடு பண்ண பணம் வந்து பார்த்தீங்கன்னா 300% அதிகரிச்சு அவங்க கைக்கு திருப்பி வரும். வேற எந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடக்கிற விளையாட்டுகள்ல வேற எந்த துறையிலுமே வந்துன்னா இவ்வளோ லாபம் சம்பாதிச்சு அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரதில்லை. அந்த ஐபிஎல் சம்மந்தமாக இருக்கிற அத்தனைகளையுமே லாபம் தான். அந்த பஸ் கம்பெனி ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஸ்பான்சர் கம்பெனி ஆகட்டும், அந்த ஸ்டேடியம் ஆகட்டும், அங்கே எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த விளையாட்டு சம்மந்தமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேத்துக்கு லாபம். 90 நாள், ஒரு வருஷம் முழுவதும் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை விட பார்த்தோம்னா வியாபாரத்தில் அவங்க சம்பாதிக்கிறத விட 2 மடங்குலேருந்து 3 மடங்கு இந்த 90 நாள் நம்ம சம்பாதிச்சாங்க. அந்த ஒரு காரணத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வியாபார நிறுவனங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசிசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிங்ஸோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஏசிசி ஸ்ரீனிவாசன் அவர் ஒரு பங்குதார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி மாறின ஒரு பங்குதார் இன்னொரு நிறுவனத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் ஒரு பங்குதார், ஜூலி ஷவ்லா ஒரு பங்குதார், ஷில்பா ஷெட்டி ஒரு பங்குதார். இப்படி ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துறையில் கொடிக்கிட்டு பறஞ்சிருந்தாலுமே இந்த 90 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் வெறும் பணத்தை மட்டும்தான் முதலீடு பண்ணிப்பாங்க. இவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. இவங்க அவங்களோட முதலீடு பண்ண பணத்துக்காக இவங்க ஒன்றுமே உடப்போறாங்க. பணத்தை முதலீடு பண்ணிட்டு இவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பணத்தை சம்பாதிச்சுக்கணும். ஷார்டஸ்ட் டைம்ல ஹையஸ்ட் ரிட்டர்ன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான 3வது சூட்சம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, பணத்தை சேமிச்சு வைக்கிறோம், முதலீடு பண்ணோன்ற காரணம் செஞ்சுக்கிறோம். எதுக்கு நம்ம அதெல்லாம் செய்யணும்? நான் சம்பாதிக்கிறேன், சம்பாதிக்கிறதுக்கு எதுவுமே எனக்கு செலவுகள் இருக்குது, நான் செலவில் சமாளிச்சுக்கிறேன். நாம் ஏன் சேமிச்சு வைக்கணும்?
இல்லை முதலீடு பண்ணணும். தேவைகள் வேணும்னா பிற்காலத்தில் இருக்க தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒன்று. அந்த தேவைகளெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவைகளுக்காக நம்ம சேமிச்சு வைக்கணும். அப்படின்னா நம்ம தேவைகளை நம்ம அடைஞ்சிடறோமா? எந்த காரணத்துக்காக நம்ம சேமிச்சு வைக்கிறோமோ இல்லை முதலீடு பண்ணுறோமோ அதை நம்ம அடைஞ்சிடறோமா? அப்போ என்னென்ன மாதிரியான தேவைகள் நமக்கு இருக்குது? எல்லாத்துக்குமே பொதுவான, அதாவது ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான காரணங்கள் இருந்தாலுமே எல்லாமே ஒரு 7-8க்குள்ளே தான் இருக்கும். உதாரணத்துக்கு வீடு கட்டணுன்றது ஒரு ஆசை, இன்னொன்று கார் வாங்கணுன்ற ஒரு ஆசை, குழந்தைங்களோட கல்வி, அவங்களோட திருமணம், அப்போ நாம வெளிநாட்டு சுற்றுப்பயணம், அப்போ நம்மளோட ஓய்வு காலத்துக்காக ஓய்வூதியம். இப்படி வந்துன்னா நம்ம ஒரு 7-8 பாயிண்ட் தான் நம்மளால நம்ம என்ன எதிர்காலத்துக்காக நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்கான காரணிகளை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிட்டோமா? சேமிக்கிறோம், ஓகே. எதுக்கு சேமிக்கிறோம்? ஐயா மகாபாரத கதையெல்லாம் ஒன்று சொன்னோம் இல்லையா? மகாபாரதத்தில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தோன்னா ஒரு நிகழ்வு இருக்கும். அர்ஜுனன் வந்து அவனோட வில் பயிற்சி எடுத்துக்கிறான். மற்றவங்க எல்லாத்தோட வந்துன்னா ஏன் வில்லுக்கு விஜயன்னு குறிப்பிடுறாங்க? ஏன்னா வெச்ச குறி தப்பாரு இல்லையா? எப்படி அப்படி அந்த பேர் உனக்கு வந்தது? ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துன்னா அவன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா மற்றவங்க எல்லாருமே வந்துன்னா அவன் கூடயே வந்துன்னா அவன் அர்ஜுனன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகலைவன் எல்லாமே இப்போ பயிற்சி எடுக்கிறாங்க. ஆனாலுமே வந்துன்னா அவங்களோட பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நைட் தூங்க போயிடுவாங்க. தூங்க போனதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில், ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி கரண்ட் ஃபெசிலிட்டியெல்லாம் கிடையாது, மின்சார இதெல்லாம் கிடையாது. அப்போ அவன் இருட்டில் பயிற்சி எடுக்கலாம். அவனுக்கு வந்து பார்த்தோம்னா அங்கே அவனோட இலக்கு வச்சுக்கிட்டு இங்கேருந்து அவன் பயிற்சி பண்ணான். அதுக்கு அவனுக்கு எப்படி சோர்ஸ் வந்தது அப்படின்னா, பீமனை போய் ஒரு தடவை பார்க்குறான். பீம் நைட்டில் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் பரிச்சயம். பீமனுக்கு வந்து சாப்பிட்ற மேலே ரொம்ப பிரியம். நைட்டு வந்து பார்த்தோன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அவன் எல்லாம் முடிச்சுக்கப்புறம் அவனுக்கு பசி அதிகமாக இருக்கும், அதனால அவன் சாப்பிட்றான். இப்போ போய் கேட்குறான், இருட்டில் எப்படி நீ சாப்பிட்றான்னு? பொருள் எங்கே இருக்குன்னு தெரியும், வாய் எங்கே இருக்குன்னு தெரியும், எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ அவனுக்கு அது ஒரு சோர்ஸாக இருக்குது. ஓகே, இப்படி அப்போ இலக்கு நமக்கு தெரியும், அப்போ நான் எங்கே இருக்குன்னு தெரியும், அப்போ நான் குறி வச்சுன்னா அங்கே இலக்கு அடையணும்னு சொல்லிட்டு இருட்டில் அவன் பார்த்தானா ப்ராக்டிஸ் பண்ணுறான். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அவன் வந்தனால தான் வில்லுக்கு விஜயன்ற அந்த ஒரு பேர் வந்தது. அதே வகையில் தான் பார்த்தோன்னா முதலீடு பொறுத்த வரைக்கும் நம்ம இலக்கு என்னன்னே தெரியாமல் நம்ம முதலீடு பண்ணோம்னா நம்ம இலக்கு அடையவே முடியாது. ஸோ முதல்ல வந்து பண்ணால் இலக்கு என்னன்றது நம்ம குறிப்பிடணும். நம்ம வீட்டுக்காக சேமிக்கிறோம், குழந்தைங்களோட கல்வி, அவங்களோட திருமணம், இல்லை வந்து பார்த்தா நம்ம ஓய்வு காலம், அப்போது அதை இலக்கை நம்ம முடிவு பண்ணோம்னா மட்டும்தான் வந்து நம்ம செய்ய முடியும். 4வது நம்ம செய்கிற தப்பு வந்து பார்த்தோன்னா இலக்கு என்னன்னே தெரியாமல் நம்ம இலக்கு நோக்கி ஓடுறோம். சரி, இலக்கு நோக்கி ஓடுறோம். அப்போ இலக்கு நோக்கி ஓடுறதுக்கு வந்துன்னா என்னென்னலாம் நமக்கு அது தேவைகளாக இருக்கும். சேமிக்கிறோம், இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு சேமிப்பு தான் நமக்கு இலக்காக இருக்குது. அப்போ சேமிப்பு அப்படி முதலீடு இலக்கு நோக்கி ஓடும்போது அதுக்கு என்னென்னலாம் நமக்கு வாய்ப்புகளாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 வகையான வாய்ப்புகள் நமக்கு இந்திய அரசாங்கத்தோட அனுமதியோட இருக்கிற முதலீடு திட்டங்களாக இருக்குது. முதல் வந்து பார்த்தோன்னா தங்கம், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா நிலம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் முதலீடு பாண்ட்ஸ் சொல்லுவாங்க, டெபாசிட், அதுக்கடுத்து வந்து பேங்க் டெபாசிட், அதுக்கப்புறம் வந்துன்னா காப்பீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பர நிதி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பென்ஷன் நம்ம சொல்லுவோம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஓய்வு காலத்துக்காக முதலீடு பண்ணுறது, அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம சிட் ஃபண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த 9 வகையான முதலீடு திட்டங்கள் இந்திய அரசாங்கத்தோட அனுமதியோட மேற்பார்வையோடு நடக்கின்ற முதலீடு திட்டங்கள். அதில் முதல் சொன்ன தங்கம், கடைசியாக சொன்ன சிட் ஃபண்ட்ஸ் ரெண்டுமே வந்துன்னா இந்திய அரசாங்கத்தோட அனுமதியோட நடக்கிற விஷயம் கிடையாது. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அனுமதி கிடையாது. கடைசியாக இருக்க சிட் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மாநில அரசோட கட்டுப்பாடு இருக்குது. இந்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாடு கிடையாது, மாநில அரசோட கட்டுப்பாடு இருக்குது. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தோட ரிசர்வ் பேங்க் கீழே கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. தங்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கூடிய ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துல இது ரெண்டுமே நடக்கும். அப்படி வந்துருச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அது சேஃப்டி ரீசன்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் எதாவது எடுத்துருக்கு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை சேமிச்சு வைக்கணும், இதுதான் நம்ம இலக்கையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முதலீடு பண்ண நினச்சோம்னா இந்த 9 வாய்ப்புகள் தான் நமக்கு. இந்த 9 வாய்ப்புகளும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம முதலீடு பண்ணோம்னா அது நம்ம நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 9மே வந்துன்னா இந்திய அரசாங்கத்தோட அனுமதியோட மற்றும் அவங்களோட மேற்பார்வை, அனுமதியும் இருக்குது, மேற்பார்வை, அதாவது ஒவ்வொரு நாளும் அங்கே என்ன நடக்குதுன்றது இந்திய அரசாங்கத்துக்கு தெரியும். ஏன் தெரியும்னா நாளைக்கு தவறு நடக்கும்போது அதுக்கு பொறுப்பு அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற பொறுப்பை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 விஷயத்தில் மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி வேறு ஏதாவது நம்ம முதலீடு பண்ணோம்னா அதுக்கு நம்ம நஷ்டத்தை நாம தான் சந்திச்சுக்கணும் அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன பார்க்குறோம். சேமிச்சிட்டோம்னா
நம்ம இலக்கடைஞ்சிரமான அந்த சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் கவனிக்க வேண்டிய ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக வந்தால் நம்ம சேமிப்பு தொடங்கும் போது பார்த்தா அது பணவீக்கத்தோட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா மட்டும் பத்தாது, வட்டி வந்தால் மட்டும் பத்தாது, அந்த வட்டி வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தோட அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வட்டி வந்துன்னா உங்கள் கையில் இருக்கும். இல்லைன்னா வந்துன்னா வராமல் தான் இருக்கும், ஆனால் செலவழிஞ்சிருக்கும். இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்தால் இன்ஃப்ளேஷன் கணிக்காமல் நம்ம சேமித்து வச்சோம்னா அது ஒரு பாதிப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது தொடர்ந்து ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. நிலத்தில் முதலீடு பண்ணுறோம், வருமானம் வருமா? விலை வரும், அதோட முதலீடு பண்ண விலை உயரும், ஆனால் அதில் வருமானம் வருமா அப்படின்னா இல்லை இல்லையா. அப்போ அந்த இடத்துல ஒரு தவறு செய்யும். அதுக்கான நிலத்தில் முதலீடு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கான காரணம் என்னன்னு ஒன்று சொல்லுவோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் முதலீடு பண்ணணும்னாலும் வந்துன்னா நமக்கு அதில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி இருக்கும். உதாரணத்துக்கு தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது வந்துன்னா நமக்கு அதில் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே அதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருடம் 3 வருடத்தில் போட்ட பணம் அப்படியே டபுள் ஆகும் இல்லையா. அதே மாதிரி நிலமும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 4வது பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதில் ரியலைசபிளாக இருக்கணும். அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அது நிஜமாக நடக்கிற மாதிரி இருக்கணும். அதோட ரொம்ப முக்கியமாக அதில் செலவு கம்மியாக இருக்கும். எந்த முதலீட்டில் நீங்கள் எந்த திட்டத்தில் முதலீடு பண்ணினாலும் அதில் செலவுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா உங்களுக்கு விற்றதுக்கு, அப்புறம் அதை நீங்கள் வாங்க வைக்கிறதுக்காக, அப்புறம் அதை உங்கள் பேரில் மாற்றினதுக்காக, இது மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, அப்புறம் விற்று கொடுத்தவங்களுக்காக கமிஷன், இது மாதிரி எல்லா சார்ஜஸ் இருக்கிறனால அது எல்லாமே அதில் தான் வரும். அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் அதில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்குதான்னு நம்ம பார்த்துட்டு நம்ம முதலீடு. ஏன்னா நம்ம அந்த ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட வட்டியில் தான் கழியும். அதனால் அதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும் அப்படின்னு. 5வது ரொம்ப முக்கியமாக, இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமாக, என்னைக்கு நமக்கு அது வேணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பணம்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவைக்கு, நம்மளோட எதிர்கால தேவைக்காக என்ன காரணத்துக்காக நம்ம சேமிக்கணும், அதுக்காக நம்ம சேமிச்சுக்கணும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இடையில ஏதாவது, உதாரணத்துக்கு இந்த கோவிட் காலகட்டம் பார்த்தோம், ஒரு 1 கோடி ரூபாய்க்கு எனக்கு பழனி மாநகராட்சியில் பேருந்து நிலையத்துக்கு எதிர்த்த மாதிரியே எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. கோவிட் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும். உள்ள நுழையும் போது என்ன கேட்பாங்க, ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா டெபாசிட் கட்டிட்டு அட்மிஷன் வாங்கிக்கணும்னு சொன்னாங்களா. 1 கோடி ரூபாய்க்கு நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பத்திரம் காமிக்கணும். அக்செப்ட் பண்ணிவாங்களா? எங்களுக்கு 1 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி, 100 கோடி ரூபாய்க்கு கூட ப்ராப்பர்ட்டி வச்சுக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு இப்போ 1 லட்ச ரூபா 2 லட்சம் பணம் கட்டுங்க அப்படின்னு. அவ்வளோ கோடிக்கு நமக்கு சொத்து இருந்தாலுமே அது அன்னைக்கு நமக்கு பயன் தரல. ஏன்னா அதை பணமாக மாற்ற முடியும். இந்த லிக்விடிட்டின்னு சொல்லுவோம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப சொல்லுது. எல்லா முதலீடு திட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம் அன்னைக்கு அது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலை வந்ததுன்னா முன் திட்டமிடல் இல்லைன்ற காரணம் தான் ரிசர்வ் பேங்க் அப்படியே திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அது குறிப்பாக கோவிட் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோ இல்லை அவங்களோட இடத்தையோ அடமானம் வச்சு மருத்துவ செலவுக்காக கடனை வாங்கினதோட தொகை பார்த்தீங்கன்னா 216% அதிகரிச்சிருக்கு. உலகத்திலேயே அதிகமாக இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்னைக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அன்னைக்கு நீங்கள் அந்த ஒரு தொகையை எடுத்துக்கிற மாதிரி இருக்கணுன்றதை பார்த்துக்கணும். சரி, அப்படி நம்ம சேமிக்கிறதுக்கு போது வந்து நம்ம என்னென்ன முதலீடு திட்டங்களாக இருக்குது, அந்த முதலீடு திட்டங்கள் நம்ம முதலீடு பண்ணுறோம். முதலீடு திட்டங்களை முதலீடு பண்ணும்போது ஒரு சில இதில் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு சிலத்துல வந்து அதோட வருமானம் அதிகரிக்கணும். உதாரணத்துக்கு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தங்கம் நிலமானம் பார்த்தீங்கன்னா நமக்கு மாதம் வட்டி கொடுக்காது, ஆனால் வந்து அதோட மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பேங்க் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாதம் நமக்கு வட்டி மாதிரி கொடுத்துருக்கோம், ஆனால் அது மதிப்பு வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு தொகையும் தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்றது. அப்படி வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான முதலீடு திட்டம் இருக்குன்னா, ஒன்றே வாய்ப்பு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். குறிப்பாக வந்தால் இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் வந்துன்னா அடிப்படையான விஷயங்கள் என்னென்னு பார்த்துக்கணும். இதில் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நமக்கு முதலீடு பண்ணணும்னா நமக்கு வாய்ப்பு பார்த்தோன்னா 9 வகையான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னு பார்த்தோம், தங்கம், நிலம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம். அதில் எல்லாமே உங்களுக்கு மீதி இருக்கிறதுலாம் பரிச்சயமானது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்கிறாங்க, எஸ்ஐபின்னு சொல்கிறாங்க, ஈக்விட்டி ஃபண்டுன்றாங்க, டெபிட் ஃபண்டுன்றாங்க, அப்படின்னா என்னன்ற ஒரு கேள்வி வந்து இருக்குல்ல. அதுக்காக வந்துன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்ற அந்த ஒரு டாபிக் மட்டும், ஏன்னா மீதி இருக்கலாம் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கிறனால, அதாவது இன்சூரன்ஸ் ஆகட்டும், தங்கமாகட்டும், நிலமாகட்டும் எல்லாமே பரிச்சயமாக இருக்கும். இது மட்டும் உங்களுக்கு அதிகமாக பரிச்சயம் இல்லைன்றனால இதை பற்றி மட்டும் ஒரு 5-6 ஸ்லைடு இருக்க மாதிரி நம்ம பார்த்துட்டு நிறைவு பதிவு வந்துடும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றதை வந்து பார்த்தா நம்ம கிட்டத்தட்ட நம்ம சிட் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். சிட்டில் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 பேர் இருக்கும்,
10 பேர் சேர்ந்து 10,000 போடுறோம், 1 லட்சம் நமக்கு வந்துடும் இல்லையா? அந்த 1 லட்சம் வந்துன்னா யார் சிட்டு நடத்துறாங்களோ அவங்க கிட்ட அந்த 1 லட்ச ரூபாய் இருக்கும் இல்லைங்களா? அவர் நடத்தி கொடுக்குறவர் 1 லட்ச ரூபாய் கையில் வச்சிருப்பாரு. 10 பேர்கிட்டையும் 10,000 வாங்கி அந்த 10 பேர்த்துல யாரோ ஒருத்தர்கிட்ட தான் கடனாக கொடுப்பாரு, இல்லை வேறு ஏதோ இதுக்கு கடனாக கொடுப்பாங்க இல்லைங்களா? அவங்ககிட்ட மொத்தமாக ஒவ்வொரு மாதம் கொடுப்பாங்க இல்லைங்களா? அதுதான் சிட் ஃபண்ட்ஸ். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பெரிய லெவலில் நடக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இங்கேயும் வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்டர்ஸ்ன்ற பேரில் வந்து நம்ம அங்கே எப்படி 10 பேர் இருந்தாங்க, அது மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கீம் அனௌன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யாராலும் முதலீடு பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே முதலீடு பண்ணுவாங்க. முதலீடு பண்ணதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சேம் பணத்தை போடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் வந்துன்னா ஒரு 1000 ரூபா முதலீடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்ச ரூபா சேருது இல்லையா? அந்த 1 லட்ச ரூபா வந்து அந்த பூல் ஆஃப் மணின்னு சொல்லுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அந்த 1 லட்ச ரூபா பணம் வந்ததுக்கப்புறம் எப்படி சிட்டு நடத்துகிற இடத்துல சிட்டு நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரோ அது மாதிரி இங்கே பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட அந்த பணத்தை ஒப்படைச்சோம். அவர் நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிட் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த முதலீடு பண்ணவங்களுக்குள்ளார தான் வந்து பார்த்தா அந்த பணத்தை கொடுப்பாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வெளியில் கொடுப்பாங்க. வெளியிலன்னா அரசாங்கம் சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்கு. அதில் அந்த கட்டுப்பாடுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அப்படி வந்து பண்ணால் அவங்க பிரித்து முதலீடு பண்ணால் அந்த வேலையை பணத்தை கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை முதலீடு பண்ணுற பொறுப்பு எல்லாமே அந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அவங்க என்னென்ன துறையில் முதலீடு பண்ணணும்னு அரசாங்கம் சொல்லிக்கும். அதில் வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் சொல்லுவாங்க. அப்படி முதலீடு பண்ணுவாங்க. முதலீடு பண்ணதுக்கு நமக்கு ஒரு வட்டி வரும் இல்லையா? அந்த வட்டி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் முதலீடு பண்ணிருக்காங்களோ அத்தனை பேருக்கு சரிசமமாக பிரிஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த ஃபண்ட் மேனேஜர்ன்ற யார்? முன்ன பண்ண தெரியாதவர்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்தோம், நாளைக்கு ஏதாவது ஏமாத்திட்டாருன்னா என்ன பண்ணுறது? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு அவரோட ஏதோ நிறுவனத்தில் முதலீடு பண்ணிட்டாருன்னா எப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குங்களா? இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்துன்னா இந்தியா மட்டும் உலகத்தில் எங்கேயா இருந்தாலுமே அந்த ஃபண்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கீம் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோ அந்த துறைகளில் அந்த நிறுவனங்களில் மட்டும்தான் முதலீடு பண்ண முடியுமே தவிர அதுலேருந்து ₹1 கூட எடுத்து வேற எங்கேயும் முதலீடு பண்ண முடியாது. ஒன்று. இன்னொன்று, வேற எந்த காரணத்துக்காகவும் அந்த திட்டம் எந்த நோக்கத்துக்காக இருக்குதோ அந்த நோக்கத்திலேருந்து ₹1 கூட வேலையிலேருந்து வெளியில் எடுக்க முடியாது. அதனால ஃபண்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை நேரடியாக அவங்க கண்காணிப்பில் வச்சிருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, அப்போ வந்து ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஏன் பரஸ்பர நிதி, தமிழில் வந்து பரஸ்பர நிதினு சொல்லுவோம். மியூச்சுவல் ஃபண்டை பரஸ்பர நிதினு நம்ம முதலீடு பண்ணுவோம். முதல் விஷயம் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பணத்தை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே 100 பேர் முதலீடு பண்ணுறோம். 100 ஒருத்தர் வந்து ₹100 1000 முதலீடு பண்ணுறோம். 1 லட்ச ரூபா சேர்ந்தது. அந்த 1 லட்ச ரூபா வந்து ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் பொறுப்பாக வச்சோம். ஏன் அந்த பணத்தை நாம நிர்வகிக்காம ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் கொடுக்கணும்? ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல். எப்படி வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கேருந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் போகும்போது நம்ம ஒரு பேருந்தில் ஏறி போகிறோம், இல்லை ரயிலில் போகிறோம். ரயிலில் போகும்போதுன்னா அதை ஓட்டுறதுக்குன்னு ஒருத்தர் நிபுணர் இருப்பா இல்லையா? அவர்கிட்ட பொறுப்பை உடைச்சிட்டு நாம புத்தகம் படிக்கிறது, பாட்டி கேட்கறது, பேசிட்டு போகிறது, நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அவரோட வேலையை நம்மளை கூட்டிகிட்டு போகிறது அவரோட வேலை. அவர் அதை பார்த்துக்காரு, ப்ரொஃபஷனலாக அதை கற்றுக்கிட்டவர். அது மாதிரி ஃபண்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவரோட வேலை என்னன்னா ப்ரொஃபஷனலாக இருக்குனால அவர் அந்த படிப்பை படிச்சுட்டு வந்திருப்பாரு, அந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிபுணத்துவம் பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஓகே எப்படி நம்ம வந்து படிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம பெட்ரோல் சொல்லிக் கொடுக்குறது ஆசைக்கிட்ட போகிறோம். ஏன்? படிப்பை பற்றி படிச்சுட்டு வந்தவங்க எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எந்த மாணவனுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தா புரியுன்றது அவங்க படிச்சுட்டு வந்தனால அவங்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி தான் வந்து ஃபண்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் அந்த படிப்பு படிச்சுட்டு வந்திருப்பாரு, பணத்தை எப்படி நிர்வகிக்கணுன்ற பொறுப்பு வரும். அதனால அவர்கிட்ட கொடுத்துறாங்க. அதனால ப்ரொஃபஷனல் மேனேஜர் ஒன்று. ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட் ஆகும். ஸோ சிறு தொகை கூட பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ பொதுவாக நம்ம முதலீடுன்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம லட்சத்தை இல்லை கோடியில் தான் யோசிப்போம் இல்லை? அதுக்கு நம்மளோட நண்பர்களோ இல்லை ஒரு யாராவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு திட்டத்தில் சேர்றேன், நீயும் சேர்றேன்னு சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் நம்ம என்ன சொல்லுவோம்னா அவ்வளோ பணத்துக்குலாம் நான் எங்கே போகிறது அப்படின்ற விஷயம் தான் சொல்லுவீங்களா? அந்த பொறுத்து ஏன்னா நாம் என்ன யோசிப்போம் அப்படின்னா முதிர்வு தொகையை தான் இன்றைக்கி நம்ம கணக்கு வச்சோம். சேமிக்கிற தொகையை நம்ம யோசிக்கவே மாட்டோம். மாதம் நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம்னு அந்த தொகையை பார்க்கறத விட்டுட்டு முதிர்வு தொகை தான் இன்றைக்கி நம்ம டார்கெட்டாக இருக்கும். அதனால வந்துன்னா அவங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிறு தொகை கூட சேமிக்கணும். எவ்வளோ சிறு தொகைனா வெறும் ₹100. உங்களோட முதலீட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் ₹100லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ரெண்டாவது. மூணாவது பொறுத்த வரைக்கும் லோ காஸ்ட். ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எல்லா முதலீடு திட்டங்களையும் உங்களுக்கு சார்ஜஸும் இருக்குது. அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே மற்ற எல்லா முதலீடு திட்டங்களை விட இருக்கிறதுலே சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதாவது முதலீடு பண்ண நாள்லேருந்து எடுக்கிற நாள் வரைக்கும் இருக்கிற எல்லா செலவிலும் சேர்ந்து 2.5% மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த நிறுவனம் அவங்களோட கை காசு போட்டு தான் செலவழிக்கணுமே தவிர நம்ம காசை ₹1 கூட இருக்கக்கூடாது, ஒரு பைசா கூட இருக்கக்கூடாது. அது அடுத்து வந்து லிக்விடிட்டி. ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த முதலீடு திட்டத்திலே இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னைக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு முழு தொகையோ பகுதி தொகையோ எடுத்துக்கணும். ஒன்று ஈக்விட்டி, அதாவது நம்ம
இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா ETC எக்ஸிபிஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதில் மட்டும் எடுக்க முடியாது. அது இன்கம் டேக்ஸோட கண்டிஷனை தவிர மியூச்சுவல் ஃபண்டோட கண்டிஷன் கிடையாது. 3 வருஷத்துக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்கம் டேக்ஸோட பர்பஸ் அதுதானே தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வருது. அதை தவிர மீதிக்கு எந்த ஃபண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்றைக்கு வேணாலும் அதை எடுத்துக்கலாம். முழு தொகையை போயத்துக்கு என்றைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து டிரான்ஸ்பரன்சி. நம்ம முதலீடு பண்ணுற ஒவ்வொரு நாளுமே வந்துன்னா அது அந்த தொகை எவ்வளோ முதலீடு சேர்ந்துருக்கு, நம்மள மாதிரி எத்தனை முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்கு, அந்த முதலீடு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்றது ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 3 மணிக்கு அந்த நிறுவனத்தோட எந்த முதலீடு திட்டத்தை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிக்கணுமோ அவங்களோட வெப்சைட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஃபின்னு சொல்லி அசோசியேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதாவது பரஸ்பர நிதிகளின் கூட்டமைப்பு, அவங்களோட வெப்சைட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 3:15 மணிக்கு அவங்க பதிவேற்றம் செய்யணும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை நாட்களை தவிர இருக்கிற ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 3:15 மணிக்கு பதிவேற்றம் செய்யணும். ஆனால் நம்மளோட பணம் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முதலீடு பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குன்றதை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கணும். அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அடுத்து வந்து வெல் ரெகுலேட்டட் வெப்சைட். எல்லா முதலீடு திட்டங்களும் வந்து ஏதோ ஒரு அரசாங்கத்தோட கண்காணிப்பு தான் இருக்குது. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையத்தோட கட்டுப்பாடில் இருக்குது. மற்ற எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான கண்டிஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கனால வந்துன்னா இழப்பீடுகளுக்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது காரணங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்றனால இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். கடைசியாக வந்து ரொம்ப முக்கியமாக இது எல்லாத்தோட வந்துன்னா ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன். வேறு எந்த முதலீடு திட்டங்களையும் விட அதிகமாக வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் அதிகமாக சம்பாதிச்சு கொடுக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன். உதாரணத்துக்கு நம்ம எல்லாமே எப்பயுமே சொல்லுவோம், முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் வந்து அதிகமாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் பங்குச்சந்தையை விட இங்கே தான் ரிட்டர்ன்ஸ். அதோட ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா நோபல் பரிசு பெற்ற முக்கியமான நபர்கள், அதாவது வந்துன்னா லாரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே ஒரு பந்தயம் கட்டினாங்க. அவங்களோட அந்த நோபல் பரிசில் பெற்ற தொகையை வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க. முதலீடு பண்ணிட்டு அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, அந்த எப்படி இந்த ரூட் ஏறுது, இது இலை இறங்குது, என்ன காரணத்தினால வந்து இதெல்லாம் நடக்குதுன்றதை நான் கண்டுபிடிச்சி என்னோட முதலீட்டை வந்துன்னா வெற்றி அடைஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லி முதலீடு பண்ணாங்க உலகம் முழுவதும். ஆனால் இது வரைக்கும் ஒருத்தருமே ஜெயிக்கல, தோத்துட்டாங்க. அத்தனை பேர் நோபல் லாரன்ஸ், சாதாரணப்பட்ட நபர்கள் அத்தனை பேருமே வந்துன்னா நோபல் லாரன்ஸ், உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளிகள். ஆனால் அவங்க அத்தனை பேருமே அதில் ஏமாந்துருக்காங்க. காரணம் என்னென்னா, என்னைக்கு முதலீடு பண்ணணும், என்னைக்கு அதை எடுக்கணும், எவ்வளோ நாள் அதை வெயிட் பண்ணணுன்ற அந்த ஒரு நிகழ்வு அதில் தெரியல. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரே ஒரு துறையை நம்பி இது இல்லை, ஒரே ஒரு நிறுவனத்தை நம்பி இல்லை. இல்லை நம்ம உதாரணத்துக்கு ஒரு நம்ம சொன்ன மாதிரி எல்லாருமே 100 ரூபா முதலீடு பண்ணுறோம், ஒரு 1000 பேர் சேர்ந்து முதலீடு பண்ணுறோம், 1 லட்ச ரூபா சேர்ந்துருக்கு, ஃபண்ட் மேனேஜர் கொடுக்கணும்னு சொன்னல, அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு இருக்கிற அந்த 1 லட்ச ரூபாவை ஒரு அரசு துறையிலையும் முதலீடு பண்ணுவார், தனியார் நிறுவனம் முதலீடு பண்ணுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து கட்டமைப்பில் முதலீடு பண்ணுவார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் முதலீடு பண்ணுவார், அதுக்கப்புறம் சிமெண்ட் கம்பெனியில் முதலீடு பண்ணுவார், சாஃப்ட்வேர் கம்பெனியில் முதலீடு பண்ணுவார். பிரித்து முதலீடு பண்ணுவாங்க. ஏன் இப்படி பிரித்து முதலீடு பண்ணிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு கோவிட் காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் கூட யாருக்குமே வருமானம் இல்லை, யாருமே எந்த வியாபாரமே நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இந்த காலகட்டத்தில் கூட ஒரு சில வியாபாரம் நடந்துருக்கு. உதாரணத்துக்கு மருத்துவத்துறை வேலை நடந்துருந்தாங்க. அந்த மருத்துவமனைகளுக்காக வந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு விடுதிகள் நடந்துருக்குது, அவங்களுக்கான வந்து நம்ம மற்ற மளிகை பொருள் நடந்துருது. இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை பரிமாற்றி கொடுக்கறதுக்காக வங்கிகள் நடந்துருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பொருள் கொண்டு கொடுக்கறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க் இவங்க எல்லாமே நடந்துருந்தாங்க. ஸோ இந்த 3 கோவிட் காலகட்டத்தில் வந்துன்னா நம்ம லாக்டவுன் குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு யாருமே போல, இந்தியாவுக்கு 140 கோடி பேருமே பொது முடக்கத்தில் உள்ளதான் இருந்தோம்னு நினச்சிட்டு இந்த காலகட்டத்தில் கூட இந்தந்த துறைகளில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க லாபம் சம்பாதிச்சிருந்தாங்க. அதுதான் வந்து ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ஒரு துறையை மட்டும் நம்பாமல் ஒரு நிறுவனத்தை மட்டும் நம்ம பிரித்து முதலீடு பண்ணிக்கனால நமக்கு வந்து பார்த்தா ஒரு துறை நஷ்டமானாலும் மீதி இருக்க துறையை நம்ம காப்பாற்றிக்கணும். அதனால தான் ரிட்டர்ன்ஸ் மற்ற எல்லா முதலீடு திட்டத்தோட இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்ற போது வந்து பார்த்தோம்னா பொதுவாக சில நமக்கு ஒரு இது இருக்குது. நம்ம பார்க்குற மியூச்சுவல் ஃபண்டுன்றது அந்த நிறுவனம் வந்து பார்த்தோம்னா இதுதான். ஆனால் அதுக்கு மேலே சில பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னைய நிகழ்ச்சிக்கான ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் பிர்லா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்ற நம்ம ஆஃபீஸ் போய் பார்ப்போம், அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முதலீடு பண்ணுவோம். ஆனால் அவங்கள அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரஸ்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதித்ய பிர்லா நிறுவனம் தான் வந்து இதுக்கான ட்ரஸ்டி. அந்த ஆதித்ய பிர்லாக்கான ஸ்பான்சரிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரமங்கலம் பிர்லா. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் குமாரமங்கலம் பிர்லா. அவர் பணம் கொடுத்து ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு.
அதுதான் ஸ்பாட் ட்ரஸ்டி கம்பெனி. அந்த நிறுவனம் வந்து பார்த்தோம்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த நிறுவனத்தை அமைச்சிருக்கோம். ஸோ அப்படியே அவங்க ஒன்று இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. அவங்க வேறு ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. அந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம எல்லாமே முதலீட்டுக்காக நம்ம முதலீடு பண்ணுவோம். இது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அந்த பணத்தை உதாரணத்துக்கு அவங்ககிட்ட ஒரு 1000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம வச்சுருக்காங்க. அது மூலமாக அவங்க முதலீடு ஆரம்பிக்காங்க. நம்ம மக்கள் எல்லாமே போய் முதலீடு பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10,000 கோடி சேர்ந்துருச்சு. 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 கோடி நிர்வகிக்கிற பொறுப்பு இன்னொரு நிறுவனத்துக்கு கஸ்டடின்னு சொல்லுவோம், அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அந்த பணத்தை பரிமாற்றி கொடுக்குறது, அவங்ககிட்டேருந்து இவங்ககிட்ட கொடுக்குறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டாக திருப்பி கொடுக்குறது. அந்த பேங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் இருப்பாங்க, அது இன்னொரு நிறுவனம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் நம்ம என்னைக்கு முதலீடு பண்ணுறோமோ அன்னைக்குலேருந்து அதை வாங்கி வச்சுட்டு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு ரெசிப்ட் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரெசிப்ட் கொடுக்குறது இது ஒரு நிறுவனம். இதுக்கு அக்கௌண்ட்ஸ் எழுதி வைக்கிறது இன்னொரு நிறுவனம். அப்புறம் இதை விற்று கொடுக்கறதுக்கான ஏஜென்ட்ஸ் ஒன்று நிறுவனம். ஸோ இப்படி 9 பேர் சேர்ந்து தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்றது. ஏன் இப்படி 9 பேர் பிரித்து வச்சுருக்காங்க? ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர், பணத்தை பார்த்துக்கிறது ஒருத்தர், பணத்தை பரிமாற்றி கொடுத்துறது ஒருத்தர், நிறுவனத்தை நடத்துறது ஒருத்தர், அதுக்கப்புறம் ஸ்பான்சர் பண்ணி இப்படி எல்லாத்தையுமே ஒருத்தர்கிட்டையுமே ஒரு பொறுப்புக்கு மேலே இல்லாமல் பிரித்து கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா, யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் மீதி இருக்கிறவங்களோடது தப்பு நடக்காமல் இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா பொதுமக்களோட பணம் இங்கே பரிமாறப்படுகின்றனால தவறு எந்த வகையும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்படி வந்துன்னா ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் வச்சுருக்காங்க. வேற எந்த முதலீடு திட்டத்திலையும் இப்படி பிரித்து பொறுப்பு வந்துன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்புக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா வேற எந்த முதலீடு திட்டத்திலையும் கிடையாது. அதனால வெல் ரெகுலேட்டட் பை செபி நான் குறிப்பிட்டதுக்கான காரணம் அதுதான். சரி, பரஸ்பர நிதி என்னன்னு பார்த்துட்டோம். அதில் வகைப்பாடுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 வகையான வகைப்பாடுகள். ஒன்று வந்துன்னா பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது, ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டின்றது யாராருக்கெல்லாம் இப்போ உகந்தது அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஈக்விட்டின்னு என்னன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம கிட்டேருந்து பணத்தை வாங்கி நம்ம மாதிரி முதலீட்டாளர் எல்லாத்தையும் பணத்தை வாங்கி அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்பாக பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது இது யாராருக்கெல்லாம் உகந்ததுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 வருஷத்து வரைக்கும் நான் இந்த பணத்தை தொடவே மாட்டேன். 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பணமே வேணும்னு நினைக்கணும், இதை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வகைப்பாடுகள் இருக்குது. அந்த வகைப்பாடில் நமக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுற ஓகே, ஆனால் வந்துன்னா நான் பெருநிறுவனங்களை மட்டும் முதலீடு பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு 5000 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனியை மட்டும் நான் முதலீடு பண்ணிக்கிறேன். அப்படி நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள் இருக்கிற நிறுவனங்களை மட்டும், சின்ன சின்ன நிறுவனங்களை மட்டும் நான் முதலீடு பண்ணிக்கிறேன். அப்படி வேணும் அப்படின்னா அப்படியும் திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துன்னா எனக்கு நடுத்தர நிறுவனங்களை மட்டும் முதலீடு பண்ணிக்கிறேன் அப்படி இருக்குன்னா அப்படியும் ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே சேர்ந்து கலவை, பெரும் நிறுவனமும் இருக்கும், நடுத்தர நிறுவனமும் இருக்கும், சின்ன லெவலில் இருக்கிற நிறுவனம் இருக்கும், கிராம லெவலில் இருக்கிற நிறுவனம், அப்படி இருக்குன்னா மல்டி கேப்னு சொல்லுவோம். அப்படி நம்ம ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம். உங்களோட நோக்கம் எதுவாக இருக்கோ அது பிரகாரம் இருக்கிற திட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த நிறுவனத்தை நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம். அது எப்படி பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறாங்களோ இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் பத்திரங்களாக வச்சுருக்கோம். டெபிட்னா கடன் பத்திரம்னு சொல்லுவோம். இங்கே பொறுத்த வரைக்கும் பணத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம கிட்ட பணத்தை வாங்கி இந்த பணத்தை வந்து பார்த்தோம்னா அரசாங்கத்துக்கிட்ட கடன் கொடுக்கறது, இல்லை பெருநிறுவனங்கிட்ட கடன் கொடுக்கறது, இல்லை வங்கி எப்படி நம்ம கிட்ட பணத்தை வாங்கி கடன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துன்னா பணத்தை வாங்கி அவங்க கடனாக கொடுப்பாங்க அப்படின்னு. இது யாராவது இருந்ததுன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா பணம் பாதுகாப்பாக இருக்கணும், என்னோட சேமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட கரையக்கூடாது. அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் உறுதியாக வந்தோம். எப்படி பேங்க் டெபாசிட்ல நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருதோ அது மாதிரி எனக்கு வந்துன்னா ரிட்டர்ன்ஸ் உறுதியாக வரணும்னு நினைக்கிறோம். இதை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம். இது யாருக்கு உகந்தது வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் நான் இதை தொட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம். லாங் டேர்முக்கு இது வேண்டாம், பாதுகாப்பாக இருந்தாலுமே லாங் டேர்முக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் பார்த்தோம்னா நிறைய வகைப்பாடுகள் இருக்கு. சரி, உதாரணத்துக்கு ஒரு நம்மக்கிட்ட ஒரு அசட் இருக்குது, அந்த அசட்டை விற்று நமக்கு ஒரு பெரும் தொகை கையில் வந்துருக்கு. அது என்ன பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறதுக்காக வந்து நம்ம கையில் வச்சிருக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒன்றே வீட்டில் இருக்க வச்சிருப்போம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் SBI கொண்டு போட்டு வைப்போம். ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வைக்க மாட்டாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை மட்டும் பார்க் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட் நான் போட்டு வச்சிருக்கேன், ஆனால் என்னைக்கு வேணும்னு நினைக்கிறேன் அன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏன் அப்படி எடுத்துக்கோன்னா வங்கியில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படி இல்லாமல் இதில் முதலீடு பண்ணுவோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் இங்கே வட்டி ஜாஸ்தியாக கிடைக்கும். ஆனால் என்னைக்கு வேணும்னு நினைக்கணும் அன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம். அசல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், வட்டியும் உறுதியாக வந்துடும். ஆனால் வங்கி முதலீடை விட கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் நமக்கு இங்கே அதிகமாக கிடைக்கும்.
அது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அரசு நிறுவனங்களுக்கு மட்டும் கடன் கொடுக்கணும். எனக்கு தனியார் நிறுவனத்துக்கு கடன் கொடுக்கலாம் வேண்டாம், எனக்கு அது நம்பிக்கை இல்லை. எனக்கு அரசாங்கத்துக்கு மட்டும் கடன் கொடுக்குற மாதிரி ஸ்கீமுக்கான இருக்குது. அரசு நடத்துகின்ற நிறுவனங்களுக்கு மட்டும் கடன் கொடுக்கணும், அந்த மாதிரி ஸ்கீமுக்கான இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வேணால் தனியார் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கணும், அங்கே வந்து வட்டி அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதனால் தனியார் நிறுவனங்களுக்கு, அதுவும் பெருநிறுவனங்களுக்கு மட்டும்தான் நான் கடன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. உதாரணத்துக்கு ரிலையன்ஸு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் வாங்குவாங்க. அதே மாதிரி பஜாஜ், அதுக்கப்புறம் ஏர்டெல் நிறுவனம், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முதலீட்டு தேவைக்காக கடன் வாங்குவாங்க. அப்படி அவங்களுக்கு மட்டும் கடன் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பணம் உறுதியாக நமக்கு கிடைச்சுன்றது நமக்கு தெரியும். அதனால மட்டும்தான் அவங்க ஒன்று. இன்னொன்று அவங்க வட்டி அதிகமாக கொடுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி நிறுவனத்தில் மட்டும் என்னோட பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படியே வாய்ப்பு. ஸோ நமக்கு எது வேணும்னு நினைக்காம நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அதை முதலீடு பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்கிற வாய்ப்பு வந்துன்னா ஹைபிரிட்ஸ் ஃபண்ட் சொல்லுவோம். அதாவது பங்குச்சந்தையிலேயும் இந்த டெபிட் ஃபண்ட் கடன் பத்திரங்களும் சேர்ந்து இருக்கிற கலவை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் இருக்க மாதிரி ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும், அதே சமயம் டெபிட் ஃபண்டில் இருக்க மாதிரி பணம் உறுதியாக இருக்கணும். எனக்கு உறுதித்தன்மையும் இருக்கணும், அதே சமயம் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு சேர்ந்த கலவையாக இருக்கணும்னு நினைக்கும். இது தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணலாம். இது யாராருக்கால உகந்தது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துல 5 வருஷம் வரைக்கும் இந்த பணத்தை நான் எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க இதை தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களோட நோக்கம் எதுவாக இருக்குதோ அது பிரகாரம் நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிக்கலாம். சரி, என்னென்ன வகைப்பாடுகள்னு பார்த்துக்கலாம். இதில் எனக்கான திட்டத்தை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ரிஸ்க் இந்த சென்ஸ் கேபிட்டலில் கிடையாது ரிட்டர்ன்ஸில் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஃபண்ட். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டெபாசிட் மாதிரி அசல் உறுதியாக வந்துடணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டியும் உறுதியாக வந்துடணும். ஆனால் பேங்க் வட்டியை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக வேணும், உதாரணத்துக்கு 1% 2% அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்தை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம். ஹைபிரிட்ஸ் பண்ணுறது என்னன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்துன்னா எனக்கு அசல் உறுதியாக இருக்கணும், அதே சமயம் வந்துன்னா நம்ம ரிட்டர்ன்ஸ் அதிகமாக நினைக்கிறவங்க இந்த ஹைபிரிட்ஸ் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிக்கலாம். லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்றது வந்துன்னா எனக்கு எப்போ இந்த பணத்தை எடுத்துப்பேன் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்தை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு என்னென்ன வகையான சில தகவலெல்லாம் கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் நான் சில விஷயங்களை நான் படித்து பார்த்து நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன வகையான இருக்குன்னா 3 வகையான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே இருக்கும். ஒன்று வந்துன்னா ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அந்த ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அது நீங்கள் எந்த முதலீடு திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த முதலீடு திட்டத்தை பற்றி முழு விவரம் இருக்கும். இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அந்த திட்டம் இல்லாமல் அந்த நிறுவனம் நடத்திருக்க மற்ற திட்டங்கள் அந்த நிறுவனத்தை பற்றி முழு தகவல் இருக்கும். மூணாவது கீ இன்ஃபர்மேஷன் மெமராண்டம்னா அந்த நிறுவனத்தோட முழு விவரமும் அதில் இருக்கும். ஸோ திட்டத்தை பற்றி, அந்த ஸ்கீமை பற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை பற்றி மொத்த தகவலும் உங்களுக்கு இருக்கும். முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடியே இது இலவசமாகவே வழங்கப்படும். எந்த முதலீடு திட்டம் இந்தியாவில் இருக்க 2768 ஸ்கீம் இருக்குது. 2668 ஸ்கீம் எந்த ஸ்கீம் போய் நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் இலவசமாக இந்த 3 சிஸ்டம் கொடுப்பாங்க. அதை படித்து பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். இது இலவசமாக நேரடியும் போய் வாங்கிக்கலாம், இல்லை வந்து ஆன்லைன்லேயே அவங்களோட வெப்சைட் இருக்கும், அங்கேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து படித்து உங்களுக்கு பார்த்துக்கலாம். எங்கேயுமே வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க, எல்லாமே இலவசமாகவே உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இதெல்லாமே வந்து முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி படித்து பார்த்து தேர்ந்தெடுக்கிறது. கடைசியாக வந்து பார்த்தோம்னா முதலீடு திட்டத்தில் எல்லா முதலீடு நம்ம பங்கு பரஸ்பர நிதியில் நம்ம முதலீடு பண்ணதில் எல்லா டாக்குமெண்ட்ஸ், அதாவது நம்ம முதலீடு பண்ணதுக்கான அப்ளிகேஷன், அதுக்கான படித்து பார்க்குற டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்டு, அப்புறம் ஃபேக்ட்ஸ் மாதம் கொடுக்குற ஃபேக்ட் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஸ்கீமை பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸு, அத்தனை விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்கோமீட்டர்ன்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. நம்ம எப்படி வண்டியில் போகிறதுக்கான ஸ்பீடோமீட்டர் இருக்கோ அது மாதிரி நம்ம முதலீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ரிஸ்க் எடுக்கிறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது எழுத படிக்காத கூட மொழி தெரியாதவங்க கூட என்ன ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இருக்கிற ஒரு விஷயம் தான் ரிஸ்கோமீட்டர்ன்றது. அது எல்லா ஸ்கீம்ஸ்லையும் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அடுத்து ஒரு 3 ஸ்டேஜ் தான், அதோட முடியுது. இதில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா முதலீடு திட்டம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அரசாங்கம் குறிப்பாக இந்த விஷயத்தை திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறாங்க. எந்த முதலீடு திட்டத்தை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணோம்னாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஒன்று இருக்குது. நமக்கு அப்புறம் அந்த பொறுப்பை அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அந்த முதலீட்டாளர் ஏதாவது ஆச்சுன்னா அந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்குறதுன்ற அந்த பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் குறிப்பிடுவாங்க. அந்த நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு நாமினேஷன் செய்வோம். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வங்கிகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 40,000 கோடி வந்து பார்த்தோம்னா செந்தில் சார்
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000 கோடி வந்துன்னா வங்கிகளில் மட்டும் வந்து பார்த்தோன்னா அந்த பணம் யாருதுன்னே தெரியாமல் அப்படியே இருக்கு. அது வந்து பார்த்தோன்னா அந்த நபர் வந்து பார்த்தோம்னா இல்லை ஃபோட்டோ. ஸோ அந்த நபர் பொறுத்த வரைக்கும் பணத்தை சேமிச்சு முதலீடு பண்ணிக்கிறாரு. ஆனால் அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் இருக்கிறதே தெரியாமல் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேரில் அந்த பணம் இருக்குது. அவன் எந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக பணத்தை சேமிச்சு வச்சாரோ அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் இருக்கிறதே தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றது தான். ஸோ அதனால் நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த முதலீடு திட்டத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலீடு பண்ணாலும் நாமினேஷனை குறிப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். நீங்கள் யாரை வேணால் நாமினியாக நீங்கள் நியமிச்சிக்கலாம் அப்படின்னு. இந்த நாமினின்றது எதுன்னா அவங்க இல்லைன்னா அந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்றது அந்த சட்ட சிக்கல் எழுப்பக்கூடாதுன்றதுக்காக அந்த நிறுவனம் வாங்கி வச்சுக்கிற ஃபார்மெட் தான் இந்த நாமினின்றது. இதே பகுதி உங்களோட கேள்வியில் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நிதி மற்றும் மேலாண்மை, பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் குறித்து விழிப்புணர்வு மற்றும் முதலீடு செய்வதற்கான அனைத்து ஆலோசனை வழங்கிய உயர்ந்து மணிராம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அனைத்து பணிச்சூழலிலும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் முதலீட்டாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய தினம். நிதி முதலீடு சார்ந்த இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.